கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினத்திலும் நாம் ஒரு மிஷனரியை குறித்து பார்க்க இருக்கிறோம். இன்றைய தலைப்பு திட்டத்தை எண்ணிப்பார். உலகில் பிறந்த மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அத்திட்டத்தை நாம் நிறைவேற்றினால் மட்டுமே இறைவனிடம் செல்ல முடியும். இத்திட்டங்களை நாம் அறிந்து கொள்வது எப்படி? வேத வாசிப்பும் ஜெபமும் தேவ சித்தத்தை நம்மை வெளிப்படச் செய்கின்றன. வில்லியம் வெல்பர்போஸ் என்ற ஒரு தேவ மனிதர் ஆண்டவர் மிகப்பெரிய மகத்தான பணிகளை அவர் செய்து கொண்டிருந்தார். இங்கிலாந்து நாட்டில் அடிமை வியாபாரமும் அடக்குமுறையில் மலர்ந்திருந்த காலம் இது. இவர் ஆகஸ்ட் 24 1759 பிறந்தார். இவர் மண்ணிற்கு 29/7/1833 தேவனிடம் அவர் சென்றார். அடக்குமுறையிலும் மலர்ந்திருந்த காலம் இந்த இங்கிலாந்து நேரத்தில் பொருளாதாரமே இவ்வடிவமாக வேலையை சார்ந்ததே அமைந்திருந்தது. சமத்துவம் என்பதே அங்கு கற்பனையிலும் நினைத்து பார்க்க முடியாததாக காணப்பட்டது. ஏனெனில் அடிமைகளை அவர்கள் மனிதர்களாக பார்க்கவில்லை, விலங்குகளிலும் கொடியவர்களாக கருதினர். 1874 மறுபிறப்பு அடைந்த வில்லியம் வெல்பர்போஸ் அரசியலில் ஈடுபட்டார். இளம் வயதிலேயே பாராளுமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அரசியலில் காணப்பட்ட ஒழுக்கமற்ற செயல்கள் மனவெறுப்பை தந்தன. எனினும் கடவுள் தனக்கு தந்த 2 பெரிய திட்டங்களை எண்ணி பார்த்தார். அடிமைத்தனத்தை ஒழிக்க வேண்டும், ஒழுக்கத்தில் மறுமலர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்பவைகளே அவை. இவர் வேதாகம் ஆதாரத்துடன் தன்னுடைய சீர்திருத்த பணியை திரும்பட செய்தார். பல சோதனைகளும் இடையூறுகளும் இவர்கள் பணியை செய்ய விடாமல் தடுத்தன. ஆயினும் ஒத்த மனதுடையவராக கூட்டு முயற்சியால் மாபெரும் சீர்திருத்த இங்கிலாந்தில் ஏற்பட செய்தார். ஆண்டவர் வரலாற்றில் செயலாற்றுகிறார் என்பதை திட்டமும் தெளிவுமாக நிலைநிறுத்த காட்டினார். இங்கிலாந்து புரட்சி ஏற்பட்டது. அடிமைத்தனத்திற்கு எதிராக சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. மக்கள் சமமாகவும் சுபிட்சமாகவும் வாழ்வதற்கு வில்பர்போஸ் காரணமானார். அன்பரே, நம்மை சுற்றி வாழும் மக்களுக்கு சமத்துவமாக பழகிறோமா? அன்பே நமது ஊழியத்தின் அஸ்திபாரமாக இருக்குமானால் நாம் ஜீவிப்பதில் பிரயோஜனம் உண்டு. மற்றபடி அது பூமிக்கும் மற்றவர்களுக்கும் பாரமாகத்தான் இருக்கும். இன்றைய தியானத்திற்கு 1 ராஜாக்கள் 19 அதிகாரம், எரேமியா 45-46 அதிகாரம், 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் மற்றும் 5 அதிகாரத்தை நாம் தியானிப்போம். கர்த்தர்